தமிழ் பிடிசி மற்றும் நம்ம கிரிப்டோ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயந்தான். ஸோ எப்படி பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா ரெஃபரல் இன்கம் வழியாக ஏர்ன் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இதுக்காக பார்த்திங்கன்னா நம்ம இப்போ சூஸ் பண்ணியிருக்க எக்ஸ்சேஞ்சும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் டைட்டில்லையும் சரி அதே போல் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பார்லையும் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் மறுபடியும் சொல்கிறேன். ஸோ காயின்எக்ஸ் காயின்எக்ஸ் எக்ஸ்சேஞ்சோட அம்பாசிடராக எப்படி மாறுறது அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒரு எக்ஸ்சேஞ்சோட அம்பாசிடர் ஆகிறதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் காயின்எக்ஸோட அம்பாசிடர் ஆகும் வரையும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட $1200 வரைக்கும் நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா ரெஃபரல் ரிவார்ட்ஸ் நீங்கள் பெற முடியும். ஸோ இதை அவங்க ஒரு மெயின் இதாக விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதில் 3 டைப் ஆஃப் கேட்டகரி சொல்கிறாங்க. ஸோ அதில் என்னென்ன மாதிரியான கேட்டகரிஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் பாருங்கள். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா சில்வர் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா $1,00,000 ஓகேவா. அதாவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கக்கூடிய ரெஃபரர்ஸ் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரேட் பண்ணக்கூடிய வால்யூம் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா $1,00,000 இருக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அப்படின்னா உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன் 40% அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே $5,00,000 இருந்துச்சு அப்படின்னா 45%. அதே $20,00,000 இருந்துச்சு அப்படின்னா அது 50%. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்னொரு கண்டிஷன் வைக்கிறாங்க. ஸோ சில்வருக்கு பார்த்தீங்கன்னா இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டாப் அதாவது டோட்டல் ரெஃபர்டு யூசர்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா 3 பேரை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே போதுமானது. ஸோ 3 பேர் அப்படி இல்லைன்னா $1,00,000 ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு கண்டிஷன் நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு சில்வர் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா 40% கிடச்சிடும். ஸோ அதுவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டு கேட்டகரிக்கு போகிறீங்க அப்படின்னா $5,00,000 மேலே பார்த்தீங்கன்னா அந்த வால்யூம் இருக்கணும். அதே சமயம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நீங்கள் கொடுத்துருக்கணும். அப்படி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா 45% வந்துடும். ஸோ டைமண்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா $20,00,000 அண்டு 2 ரெஃபரல்ஸ் கேட்குறாங்க. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா அவங்க பார்த்தீங்கன்னா 50% வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த கேஷ்பேக் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஸோ இதில் காயின்எக்ஸ் அம்பாசிடர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ ஒரு நார்மல் கேட்டகரியில் இருந்தோம் அப்படின்னாலே 40% நமக்கு அந்த இன்கம் கிடைக்கும். ஸோ இது எப்படி கிடைக்க போகுது, என்னென்ன மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதில் வேறு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரிபேட் ரேஷியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மலாக இருந்தாலும் சரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதே பார்த்தீங்கன்னா ஒரு சில யூசர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் தான் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் இன்கம் கிடைக்காது. பட் அதே சமயம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர்மனெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரல் இன்கம் அப்படிங்கிறது உங்கள் யூசர் வழியாக கிடைச்சிக்கிட்டு இருக்கும். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பீரியட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு டைம் அதாவது டைமரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 3 மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொடக்ஷன் பீரியடில் இருப்பீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய அசஸ்மெண்ட் முடிகிற வரைக்குமே நீங்கள் சில்வர் கேட்டகரியில் இருப்பீங்க. ஸோ ஆல்மோஸ்ட் இந்த ஃபஸ்ட்டு 3 மந்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷோராக 40% கிடச்சிரும். ஓகேவா. நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் எலிஜிபிலிட்டி ஆகிட்டீங்க அப்படின்னாலே. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ரெஃபரன்ஸ். இப்போ நீங்கள் இன்வைட் பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அம்பாசிடர் ஆனாங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பார்த்தீங்கன்னா 5% பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிவார்டு அந்த ஃபீஸ்லேருந்து கிடைக்கும். ஸோ இப்போ உதாரணத்துக்கு இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் ஒரு அம்பாசிடராக மாறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அப்போ எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5% பார்த்தீங்கன்னா உங்கள் வழியாக கமிஷன்ஸாக கிடைக்கும். ஸோ இதுதான் மெயினான விஷயம். ஸோ இதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிஷியல் மீட்டிங்ஸு அதே போல் ஆஃப்லைன் ஆன்லைன் மீட்டிங்ஸ் இங்கெல்லாம் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் ரிசோர்ஸாக பார்த்தீங்கன்னா குவாலிட்டியான கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நம்மளே கிரியேட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா காயின்எக்ஸோட வெப்சைட்ஸ் இதிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் சோஷியல் மீடியாஸ் எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ ப்ரையாரிட்டி பார்ட்டிஃபிகேஷன். ஸோ இங்கே நிறைய நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி நமக்கு கிடைக்கும். ஸோ இதான் மெயினான விஷயம். ஸோ இதுக்கு ரெக்குயர்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன ரெக்குயர்மெண்ட் இருந்தால் நமக்கு பார்த்தீங்கன்னா என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிம்பிள் தாங்க, ஒன்றும் கிடையாது. இந்த பிளாக் செயின் டெக்னாலஜி ரிலேட்டடாக நீங்கள் இருக்கணும். ஸோ இதை பற்றியான விஷயங்கள் உங்களுக்கு அந்த புரிதல் கரெக்டாக இருக்கணும். நீங்கள் உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி அதாவது ஒரு சோஷியல் மீடியா ப்ரொஃபைல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் பார்த்தீங்கன்னா யூடியூபாக இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், இல்லை பார்த்தீங்கன்னா டெலகிராமாக இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். அந்த மாதிரியான ஒரு விஷயம். ஸோ இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய ஈவெண்ட்ஸ் நடத்தின எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு அம்மா ஒரு குரூப்பில் நான் கண்டக்ட் பண்ணியிருக்கேன், நிறைய மீட்டப்ஸ் நான் பண்ணியிருக்கேன்,
அப்படின்ற மாதிரியான அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் அதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் பிளாக் செயின் பேஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கீங்க, ஒரு ரைட்டராக இருக்கீங்க, இல்லை ஒரு சோஷியல் மீடியா அட்வைசராக இருக்கீங்க, இல்லை இந்த ஒரு சோஷியல் மீடியாவுக்கு வந்து நான் தான் டிசைன் பண்ணி கொடுக்குறேன், இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து ரொம்ப நீங்கள் நாலேஜ் இருக்கணும், கோடிங் தெரியணும் அப்படிங்கிறதுலாம் எந்த அவசியமும் கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை நவ் அப்படிங்கிறத கொடுத்து உங்களுடைய யூசர் ஐடி பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் இல்லை அப்படின்னா அதிலே மேலே வந்து பார்த்தீங்கன்னா சைன் அப் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து காயினெக்ஸோட அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணணும். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு அப்ரூவல் கிடச்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அம்பாசிடராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எவ்ரி அம்பாசிடர் அண்ட் எண்ட் பாயிண்ட், அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 6வது வருஷம் செலிப்ரேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா திருத்தினா 3000 USDT வந்து பார்த்தீங்கன்னா அம்பாசிடர்ஸ்க்கே வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏஸ் அம்பாசிடர்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஷேர் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே டீட்டெயில்டாக வந்து ஷோ ஆகும். ஸோ அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி ஸோ நீங்கள் ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேல வந்து டிஸ்பிளே பண்ணுற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் செக் பண்ணி செய்ய முடியும். ஸோ அதுதான் இங்கே இருக்கக்கூடிய மெயினான விஷயம். ஓகேவா? ஸோ ஃபர்தராக வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து டீட்டெயிலாக நீங்கள் வந்து இந்த அம்பாசிடர்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிங்க. ஸோ உங்களுக்குன்னு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணி நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த அம்பாசிடர்ஸ் ஈவெண்ட்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஈஸியாக வந்து எர்ன் பண்ணலாம். ஸோ இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த் வந்து பார்த்திங்கன்னா 13ஆம் தேதி வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து அடுத்த வருஷம் வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா 3000 USDT வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராக்ரஸிவ் வந்து பார்த்திங்கன்னா போட்டிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயிலும் வந்து ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 29 நாள் 28 மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அவைலபிலிட்டியில் இருக்குது. ஸோ ஸ்டார்டிங் டைம் எண்டிங் டைம் வந்து போட்டாங்க. ஜனவரி 12ஆம் தேதியோட இது வந்து முடியுது. ஸோ இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா 12 நாளில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் வந்து சைன் அப் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்க்கணும். ஸோ அதை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ரிவார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைக்கும். ஸோ இப்போ ஈவெண்ட் ரேங்கிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டாஃபாக வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா திருத்திட்ட வந்து பார்த்திங்கன்னா ட்ரேடிங் ஃபீஸ் வழியாக வந்து பார்த்திங்கன்னா $1.32 வந்து பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ இதோட ப்ராபகேஷன் வந்து 90% வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதே சமயம் இவருக்கு கிடைக்கக்கூடிய ரிவார்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா $907 வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்டு வந்து இப்போ இருக்கக்கூடிய கேட்டகரி வழியே வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கம்மியான ஃபாலோவர்ஸ், அதாவது கம்மியான ஆட்கள் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து அவங்களுக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள்லாம் வந்து போட்டி போடும்போது கண்டிப்பாக வந்து சொல்கிறேன், ஏதோ ஒரு அமௌண்ட் வந்து உங்களுக்கும் வந்து இந்த ஈவெண்ட் முடிகிறதுக்குள்ளே உங்களுக்கும் கிடைக்கும். ஸோ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து இந்த காயினெக்ஸ் வந்து ப்ரொமோட் பண்ணி நீங்கள் வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ காயினெக்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து 1000 பேர்ஸ்க்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது இல்லாமல் இந்தியாவிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்து பை பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியட் கரன்சியை பேஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி எக்ஸ்டர்னல் வெப்சைட்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும். அதே சமயம் ஸ்பாட் ட்ரேடிங், மார்ஜின் ட்ரேடிங், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் பாட் ட்ரேடிங், ஸோ இது இல்லாமல் ஸ்வாப்பிங் ஃபியூச்சர்ஸு, ஃபியூச்சர் மார்க்கெட்ஸு, ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஃபினான்ஷியல்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சில காயின்ஸை வாங்கி வச்சிருக்கிறது மூலியமாகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதுக்கான ஆப்போசிட் அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து ஏர்ட்ராப் ஸ்டேஷன், ஸோ ஜஸ்ட் வந்து இவங்களுடைய பேஸ் டோக்கன், நேட்டிவ் டோக்கன் அப்படிங்கிறது வந்து CET அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த CET டோக்கன்ஸ் வந்து ஹோல்டு பண்ணுறது வழியாக ஒரு 2000 டோக்கனை வந்து ஹோல்டு பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு பெட்டரான விஷயம். ஸோ அப்படி ஹோல்டு பண்ணி அதே போல் இங்கே வந்து லேர்ன் அண்ட் ஏர்ன் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வழியாலாம் வந்து நீங்கள் வந்து நிறைய காயின்ஸ் வந்து நீங்கள் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா புது காயின்ஸ் கொஞ்சம் ஓரளவுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே வந்து அந்த காயின்ஸை வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டோட பேஸை பொறுத்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இயர்லியராக நீங்கள் பை பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோயர் ஃபீஸில் வந்து பண்ண முடியும். ஸோ இதே நீங்கள் வந்து டெக்ஸ் எக்ஸ்சேஞ்சஸில் வந்து பை பண்ணிங்க அப்படின்னா அதிகமான சார்ஜஸ் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, பட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்மியான ஒரு ஸ்டாண்டர்ட் சார்ஜ் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் வந்து மெயினான விஷயம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நியூபி யூனிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் வந்து நீங்கள் வந்து சைன் அப் பண்ணுற ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் KYC வந்து பார்த்திங்கன்னா ஐடி வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இந்த இது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து நீங்கள்
பிளான் பண்ணி பண்ணலாம். ஸோ ஃபர்தராக இதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து அந்த டவுட்ஸை வந்து நமக்கு கேளுங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திருத்திட்ட வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பார்ட்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. ஸோ அவங்க வழியாக நீங்கள் வந்து USDT வாங்கினாலும் வாங்கிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு நம்ம இந்தியன் ருபீஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஸோ INR அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த தேர்ட் பார்ட்டி பார்ட்னர்ஸ் எல்லாமே வந்து சொல்லிடுவாங்க. ஸோ இந்த பார்ட்னர்கிட்ட என்ன ரேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இது இங்கே இருக்கக்கூடியது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் ப்ரைஸ் தான். ஸோ இதுவே வந்து ஒரிஜினல் ப்ரைஸ் கிடையாது, இது ரெஃபரன்ஸ் ப்ரைஸ். ஸோ இதில் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா UPI வழியாக வாங்க போகிறீங்களா இல்லை அக்கௌண்ட் பேஸில் வாங்க போகிறீங்களா அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கார்டு வழியாக நீங்கள் வாங்கணும் அப்படின்னா அந்த கார்டு வழியாக வாங்குறதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வெப்சைட் அதாவது வந்து காயினெக்ஸ் அக்கௌண்ட்லேயே நீங்கள் வந்து USDT வந்து பை பண்ணிக்கலாம். சில லிமிட்டேஷன்ஸ் இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நீங்கள் வந்து வாங்கலாம் அப்படிங்கிற அந்த லிமிட் இருக்கும், இவ்வளவுக்கு மேலே தான் வாங்க முடியும் அப்படிங்கிற லிமிட்டேஷனும் இருக்கும். ஸோ இப்போ இந்த ஆன்மெட்டா அப்படிங்கிற இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து $1666 நீங்கள் வாங்கணும் அப்படிங்கிறது, அதாவது திருத்திட்ட வந்து ஒரு $18 அரௌண்டு நீங்கள் வாங்கணுங்கிறது. அதே போல் $5200 வரைக்கும் தான் நீங்கள் அவைலபிலிட்டி இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி ரேட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சேஞ்ச் ஓவர் ஆகும். அதையும் வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. ஸோ இது இல்லாமல் வந்து அந்த பிளாட்ஃபார்ம் போட பிளாட்ஃபார்ம் ஃபீஸஸ் இருக்கும். ஸோ அது எல்லாமே கால்குலேட் பண்ணி பாருங்கள். ஸோ உங்களுக்கு அது ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். அப்படி இல்லைனா நம்ம கம்யூனிட்டிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா P2P ரன் பண்ணுறோம். ஸோ அதில் வேணும் கூட நீங்கள் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் சொன்னீங்கன்னா பை பண்ணிக்கலாம். எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க நம்ம கிரிப்டோ அண்ட் தமிழ் PTC.